2019 பாஸ்ட் பேப்பரை நீங்கள் செய்துட்டு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணி விடுறேன். நானே கேள்வியை தந்து நானே செய்து கொண்டு போனால் அது உங்களுக்கு கொஞ்சம் பிரியோசனம் இல்லாமல் இருக்கு. செய்து பாருங்க, ஸ்கீம் இருக்குது, ஸ்கீம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் செய்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? ஓகே, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தாக்க வெப்பம், தாக்க வெப்பம் என்று தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. தாக்க வெப்பம் அல்லது வெப்ப உள்ளுறை மாற்றம். வெப்ப உள்ளுறை மாற்றம் கவனிப்போம். ஒரு தாக்கத்தில் சரியான ஒரு தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டுள்ள போது, சமப்படுத்தினா நீங்க 2H2 ஒரு O2 2H2O லிக்விட் வரும். ஒரு தாக்கம் பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டுள்ள போது இந்த தாக்கத்தில் ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றத்தை தான் நாங்கள் தாக்க வெப்பம் அல்லது வெப்ப உள்ளுறை மாற்றம் என்று சொல்லிக்கொள்றோம். பீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்ட ஒரு தாக்கம் பூரணமாக நிகழும் போது ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றம், இதைத்தான் நாங்கள் தாக்க வெப்பம் என்று சொல்லி. அப்ப 2H2வும் ஒரு O2வும் பூரணமாக தாக்கி 2H2O லிக்விட் உருவாகும் போது ஒரு சக்தி மாற்றம் ஒன்று நிகழும் என்று சொல்லியிருக்கிறோம். அந்த சக்தி மாற்றத்தை தான் நாங்கள் தாக்க வெப்பம் சொல்றோம். H2 கேஸுக்கு ஒரு சக்தி இருக்கும், O2 கேஸுக்கு ஒரு சக்தி இருக்கும். இந்த ரெண்டும் தாக்கி நீர் உருவாகல, நீருக்கு ஒரு சக்தி இருக்கும், நீர் லிக்விட். இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றம், இந்த சந்தர்ப்பத்தில் ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றம், இதுக்கு தான் பேர் தாக்க வெப்பம். கார்பனும் ஆக்சிஜனும் தாக்கி கார்பனோர் ஆக்சைடு வார தாக்கவும் இருக்குது. கார்பனும் ஆக்சிஜனும் தாக்கி கார்பனீர் ஆக்சைடு வார தாக்கவும் இருக்கு. தெர்மோகெமிஸ்ட்ரியை பொறுத்தவரையில பௌதிக நிலைகள் மிக முக்கியமானது. தெர்மோகெமிஸ்ட்ரி என்று சொல்றதை விட பிசிக்கல் என்று சொல்லப்படுகின்ற சப்ஜெக்டுகள் எந்த பௌதிக வந்தாலும் இந்த பௌதிக நிலை மிக கவனமாக கருதப்படும். இன்ஆர்கானிக்ல நீங்க வேணுமெண்டா பௌதிக நிலை போடாமல் தாக்கத்தை சமப்படுத்தி கொடுக்கலாம். வெப்ப ரசாயனம், ரசாயன சமநிலை அங்கால படிக்கும் போது நீங்கள் கட்டாயம் பௌதிக நிலை போடணும். போடையிலன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. புள்ளி தர்றான் தரையில் என்றதை தாண்டி கேள்வியில விடியே மாறிப்போம். சரியா? ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கு? ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் என்னென்ன காரணிகள்ல தங்கி இருக்கு? இங்க தாக்கம் அடைகிற மூல அளவு மாறுபடும் போது தாக்க வெப்பம் மாறும். உதாரணத்துக்கு, ஒரு மூல் ஐதரசன் பூரணமாக தகனம் அடையும் போது ஏற்படுகின்ற தாக்க வெப்பத்தை விட 2 மூல் ஐதரசன் தகனம் அடையும் போது அதிகளவான வெப்ப மாற்றம் நிகழும். ஆகவே தாக்க வெப்பம் தங்கியுள்ள காரணிகள் என்று சொல்லிக்கல, தாக்கின்ற அளவு என்ற ஒரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட்டுக் கொள்ளலாம். தாக்கின்ற அளவு மாற 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 குறித்த தாக்கத்தின் தாக்க வெப்பம் மாறும். சரியா? குறித்த தாக்கின்ற தாக்க வெப்பம் மாறும். அடுத்தது விளைவு. கார்பனுக்கும் ஒட்சனுக்குமான தாக்கத்துல கார்பனோர் ஆக்சைடு வரைக்குள்ள ஏற்படுகின்ற இந்த தாக்க வெப்பம் கார்பனுக்கும் ஒட்சனுமான தாக்கத்துல கார்பனீர் ஆக்சைடு வார தாக்க வெப்பமும் கொண்டு சமனாக இருக்காது. டெல்டா H ஆரும் டெல்டா H R டேஸும் ஒன்றுக்கொண்டு சமனாக இருக்காது. விளைவு மாறும் போது குறித்த தாக்கத்தின் தாக்க வெப்பம் மாறும். அதே மாதிரி கார்பனோர் ஆக்சைடுக்கும் O2க்குமான தாக்கத்துல CO2 பெறலாம். கார்பனுக்கும் O2க்குமான தாக்கத்திலையும் CO2 பெறலாம். தாக்கிகள் மாறும் போதும் தாக்க வெப்பம் மாறும்.
இதுவும் சமனாக இருக்காது. ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் CO2 தான் விளைவாகுது. ஆனால் இங்க CO-வும் O2 தாக்கி CO2 வருது, இங்க கார்பனும் O2 தாக்கி CO2 வருது. அப்ப தாக்கிகள் மாறும் போதும் தாக்க வெப்பம் மாறும். மற்றது தாக்க வெப்பம் வந்து வெப்பநிலை அமுக்கத்திலையும் தங்கி இருக்கு. ஆரம்ப இறுதி வெப்பநிலை அமுக்கத்துல இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் தங்கி இருக்கு. அதனாலதான் நாங்கள் சில நேரத்துல நியம நிலை அப்படி என்று சொல்லி ஒன்று வரையறுத்துக் கொள்றது என்னன்னு சொன்னால், நியம நிலையில அமுக்கம் மாறாமல் பேணப்படும். குறித்த ஒரு அமுக்கம் மாறாமல் பேணப்படும். பொதுவாக அங்க வெப்பநிலையும் 25 பாகைசில மாறாமல் பேணப்படும். அரை வெப்பநிலை அமுக்கமாக அது கொள்ளப்படுது நியம நிலை. ஆகவே அந்த சந்தர்ப்பத்துல வெப்பநிலையும் அமுக்கமும் மாறல் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இதுதான் ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் என்பது வீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டிருக்கும். வீசமான ரீதியில சமப்படுத்தப்படாட்டால் அது நீங்கள் ஒரு கருத்துல கொள்ளலாம். தாக்கம் வீசமான ரீதியில சமப்படுத்தப்பட்டது பூரணமாக தாக்கப்படுவோம். இங்க ஒரு மூல் ஐதரசன் எடுத்து அரை மூல் தாக்க வெப்பத்தை அளக்கிறது பொருத்தப்பாடற்றது. கருதப்பட்ட மூல் அவ்வளவும் பூரணமாக தகனமடைக்கும். அப்ப இந்த தாக்க வெப்பம் தங்கியுள்ள காரணிகள்ல பிரதானமாக நாங்கள் பதார்த்தத்தின் அளவு, தாக்கிகள், விளைவுகள், வெப்பநிலை, அமுக்கம் என்று சொல்லி குறிப்பிடுவோம். மாறும் போது குறித்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் வந்து மாறும். சரி, ஒரு தாக்கத்தின் தாக்க வெப்பத்தை நாங்கள் எவ்வாறு அளவிடுவது? உதாரணத்துக்கு இந்த தாக்கத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தாக்கத்தின் தாக்க வெப்பம் எவ்வளவு? அப்ப இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் வந்து ஆரம்ப இறுதி நிலைகள்ல மாத்திரம் தங்கி இருக்கு. சரி, ஆரம்ப இறுதி நிலைகள்ல மாத்திரம் தங்கி இருக்கு. அப்ப உங்களுக்கு நான் முதலே சொல்லியிருக்கேன், வெப்ப உள்ளுறை என்பது ஒரு நிலை தொழிற்பாடு. நிலை தொழிற்பாட்டில் ஏற்படுகின்ற மாற்றம் ஆரம்ப இறுதி நிலையில மாத்திரம் தங்கி இருக்கும். ஆகவே இந்த நிலை தொழிற்பாட்டில் ஏற்படுற மாற்றத்தை நாங்கள் அளவிட வேணுமாக இருந்தால், குறித்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பத்தை அளவிட வேணுமாக இருந்தால், இறுதி நிலைகளினுடைய வெப்ப உள்ளுறையில இருந்து சரிதான் வெப்ப உள்ளுறையில இருந்து ஆரம்ப நிலைகள்கிட்ட வெப்ப உள்ளுறையை கழிக்கும் போது இந்த வெப்ப உள்ளுறை மாற்றம், அதாவது தாக்க வெப்பம் வந்து எங்களுக்கு கிடைக்குமே. வெப்ப உள்ளுறை ஒரு நிலை தொழிற்பாடு. நிலை தொழிற்பாடுகள் யாவும் ஆரம்ப இறுதி நிலைகள்ல மாத்திரம் தங்கி இருக்கு. வெப்பநிலை ஒரு நிலை தொழிற்பாடு என்று சொன்னால், அதனாலதான் வெப்பநிலை மாற்றத்தை T2 இருந்து T1 கழிப்பதன் மூலம் பெற்றாங்க. இப்படி நிலை தொழிற்பாட்டின் இயல்புகள் ஆரம்ப இறுதி நிலைகள்ல மாத்திரம் தங்கி இருக்கும். அப்ப வெப்ப உள்ளுறையும் ஒரு நிலை தொழிற்பாடு என்பதால இறுதி நிலையிலிருந்து ஆரம்ப நிலைகளை வெப்ப உள்ளுறை கழிப்பதன் மூலம் வெப்ப உள்ளுறை மாற்றத்தை நாங்கள் அளவிடலாம். சரிதான். வெப்ப உள்ளுறை மாற்றத்தை நாங்கள் அளவிடுவதற்காக உள்ளீட்டு சக்தி முறை, வெப்ப உள்ளுறை வரைபடம், வெப்ப ரசாயன சக்கரம் போன்ற முறைகளை பயன்படுத்தி இந்த வெப்ப உள்ளுறை மாற்றத்தை நாங்கள் கணிக்க முடியும். ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பத்தை நாங்கள் கணிக்கிறதுக்காக சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தரப்பட்ட தரவுகளை அடிப்படையாக கொண்டு இந்த முறைகளை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். பழைய சிலபஸ்கள் எல்லாம் எந்த முறையால தாக்க வெப்பம் காணணும்னு சொல்லி கேட்கப்படுறது. இப்ப கனகாலமா அப்படி கேட்கறது இல்லை. சரிதான். அப்ப நீங்கள் ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பத்தை உள்ளீட்டு சக்தி முறை மூலம், ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் உள்ளீட்டு சக்தி முறை மூலம் கணிக்கப்படலாம். இதான் இலகுவாக இருக்கும், அளவு இருக்கு. உள்ளீட்டு சக்தி முறை. அப்ப இறுதிகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியில இருந்து ஆரம்பத்தின் உள்ளீட்டு சக்தியை கழிப்பதன் மூலம் இந்த வெப்ப உள்ளுறை மாற்றத்தை அறியலாம். உள்ளீட்டு சக்தி முறை. அடுத்ததும் இதே தான் காண போறோம். வெப்ப உள்ளுறை மாற்றம் தான் காண போறோம். அது வந்து வரைவுகளை வரைவதன் மூலம், நாங்கள் வெப்ப உள்ளுறை வரைபடம் என்று சொல்லுவோம். வெப்ப உள்ளுறை வரைபடம் கிராஃப்களுக்கு ஊடாக வெப்ப உள்ளுறை வரைபடத்தின் மூலமாக இதே வெப்ப உள்ளுறை மாற்றம் தாக்க வெப்பத்தை நாங்கள் கணித்துக் கொள்வோம். வரைபடம். அடுத்தது வந்து சக்கரம், வெப்ப ரசாயன சக்கரம்.
எசுவின் வெப்ப கூட்டல் விதி ஒன்று படிச்சுட்டு நாங்கள் அந்த சக்கரங்களை பயன்படுத்தி வெப்பநிலை மாற்றத்தை அளக்கலாம். இப்ப நாங்கள் முதல்ல எங்களுக்கு உள்ளீட்டு சக்தி முறை மூலமாக எப்படி குறித்த தாக்கத்தின் வெப்பநிலை மாற்றத்தை பார்க்கலாம்னு சொல்லி தெரிஞ்சு கொள்ளும். அதுக்கு பிறகு நாங்கள் மற்ற தரவுகளை பயன்படுத்தி அடுத்த இதுகளை பார்ப்போம். பழைய சிலபஸ்ல கேள்வியை தந்தால் இதை இன்ன முறை கூடாக காண சொல்லி கேட்கிறவர்கள். இப்ப அப்படி கேட்கிறீங்க, எங்களுக்கு எது எந்த இடத்துல பொருத்தப்பாடுடையதாக இருக்குமோ அதை அந்த இடத்துல பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படி தாக்க வெப்பம் அல்லது வெப்பநிலை மாற்றம். பீசமான ரீதியில் சமப்படுத்தப்பட்ட ரசாயன தாக்கம். பீசமான ரீதியில் சமப்படுத்தப்பட்ட ரசாயன தாக்கம் ஒன்று பீசமான ரீதியில் சமப்படுத்தப்பட்ட ரசாயன தாக்கம் ஒன்றில் குறித்த மூல் எண்ணிக்கையான பதார்த்தம் முற்றாக தாக்கமுறும் போது ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றம் அத்தாக்கத்தின் தாக்க வெப்பம் எனப்படும். அத்தாக்கத்தின் தாக்க வெப்பம் எனப்படும். அத்தாக்கத்தின் தாக்க வெப்பம் எனப்படும். அடுத்த பந்தியாளை கொள்ளும். ஒரு தாக்கத்தின் தாக்க வெப்பம் தங்கியுள்ள காரணிகளாக 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 ஒன்று தாக்கிகளின் மூல அளவு. தாக்கிகளின் மூல அளவு தாக்கிகளின் மூல அளவு. இரண்டாவது தாக்கிகள் விளைவுகள். ஒரு தாக்கத்துல தாக்கி மாறினாலும் தாக்க வெப்பம் மாறும், விளைவு மாறினாலும் தாக்க வெப்பம் மாறும். தாக்கிகள் விளைவுகள். தாக்கிகள் விளைவுகள். மூன்றாவது ஆரம்ப இறுதி வெப்பநிலை. ஆரம்ப இறுதி வெப்பநிலை. நாலாவது ஆரம்ப இறுதி அமுக்கம்.
இதெல்லாம் மாற மாற தாக்க வெப்பம் வந்து மாறும். ஆரம்ப இறுதி வெப்பநிலை, ஆரம்ப இறுதி அமுக்கம். அடுத்த பந்தியாளி கொள்வோம். ஒரு தாக்கத்தின் தாக்க வெப்பம், ஒரு தாக்கத்தின் தாக்க வெப்பம் ஒரு தாக்கத்தின் தாக்க வெப்பம் பின்வரும் 3 முறைகளில் கணிக்கப்படுகின்றது. பின்வரும் 3 முறைகளில் கணிக்கப்படுகின்றது. பின்வரும் 3 முறைகளில் கணிக்கப்படுகின்றது. ஒன்று, உள்ளீட்டு சக்தி முறை. உள்ளீட்டு சக்தி முறை. இரண்டாவது, வெப்ப உள்ளுறை வரைபடம். வெப்ப உள்ளுறை வரைபடம். மூன்றாவது, வெப்ப ரசாயன சக்கரம். வெப்ப ரசாயன சக்கரம். வெப்ப ரசாயன சக்கரம். வெப்ப ரசாயன சக்கரம். இந்த 3 முறைகள்ல மிகவும் எளிமையான முறை உள்ளீட்டு சக்தி முறை. பாடத்துக்குள்ளே மிகவும் எளிமையான பாடம் வெப்ப ரசாயனம், எனர்ஜிட்டி. கெமிஸ்ட்ரியில மிகவும் சுவமான பாடம் என்று சொல்றது வெப்ப ரசாயனத்தை. அதிலையும் வெப்ப உள்ளுறை வரைபடம் சுவம் என்று சொல்லப்படுது. இலகுவாக செய்யலாம். இங்க வந்து கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் இந்த 3-4 தான் இருக்கும். ஆனா கூட்டல்லையும் புல விடுவோம், கழித்தல்லையும் புல விடுவோம், பெருக்கல் பிரித்தல் எல்லாம் புல விடுவோம். ஆகவே விட விளக்கு. இதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினீங்க என்றால் சரி. கஷ்டமான சொற்கள் அப்படி எல்லாம் இல்லை. சரிதானே? அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. உள்ளீட்டு சக்தி முறை மூலம், உள்ளீட்டு சக்தி முறை மூலம் உள்ளீட்டு சக்தி முறை மூலம் தாக்கம் ஒன்றின் தாக்க வெப்பத்தை கணித்தல். தாக்கம் ஒன்றின் தாக்க வெப்பத்தை கணித்தல். தாக்கம் ஒன்றின் தாக்க வெப்பத்தை கணித்தல். உள்ளீட்டு சக்தி முறை மூலம் தாக்கம் ஒன்றின் தாக்க வெப்பத்தை கணித்தல். அப்ப இதுல வந்து என்னன்னு சொன்னால், விளைவுகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியின் கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியை கழிப்பதன் மூலம் இந்த மாற்றத்தை கணிக்கலாம். சரிதானே? அப்ப தமிழ்ல வடிவ சமன்பாடு எழுதிக்கொள்ளும். தாக்க வெப்பம்
ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் என்பது விளைவுகளினுடைய உள்ளீட்டு சக்தியின் கூட்டுத்தொகை. விளைவுகளின் உள்ளீட்டு சக்தி கூட்டுத்தொகை செயல் தாக்கிகளின் உள்ளீட்டு சக்திகளின் கூட்டுத்தொகை. விளைவுகள்கிட்ட உள்ளீட்டு சக்திகளின் கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகள்கிட்ட உள்ளீட்டு சக்திகளின் கூட்டுத்தொகையை கழிப்பதன் மூலம் தாக்கத்தினுடைய தாக்க வெப்பத்தை அறியலாம். இதை அப்படியே நாங்கள் எழுதுவது எங்களுக்கு கடினமாக இருக்கும். ஆகவே ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் டெல்டா H, சில இதுல டெல்டா HR குறிப்பிடப்படலாம். டெல்டா H வந்து சிக்மா விளைவுகள், உங்களுக்கு தெரியும் சிக்மா என்பது கூட்டுத்தொகை. அப்ப விளைவுகள்கிட்ட கூட்டுத்தொகை சய சிக்மா தாக்கி, இந்த மாதிரி குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரிதானே? விளைவுகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியின் கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியின் கூட்டுத்தொகையை கழிப்பதன் மூலம் மாற்றத்தை காணலாம். ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்ப மாற்றத்தை இல்ல வெப்ப மாற்றத்தை கணிக்கலாம். நீங்க இந்த ஈக்குவேஷனை பயன்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் உள்ளீட்டு சக்தி முறை. விளைவுகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியில கூட்டுத்தொகையில இருந்து தாக்கிகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியில கூட்டுத்தொகையை கழிக்கலாம். சரி, கொஞ்சம் பிராக்டிஸ்க்காக கேள்விகள் பார்ப்போம். எழுதிக்கொள்ளுங்க. உள்ளீட்டு சக்தியை அடிப்படையாக கொண்டு உள்ளீட்டு சக்தியை அடிப்படையாக கொண்டு உள்ளீட்டு சக்தியை அடிப்படையாக கொண்டு பின்வரும் ரசாயன தாக்கங்களின் தாக்க வெப்பத்தை கணிக்க. பின்வரும் ரசாயன தாக்கங்களின் தாக்க வெப்பத்தை கணிக்க. பின்வரும் ரசாயன தாக்கங்களின் தாக்க வெப்பத்தை கணிக்க உமது விடையிலிருந்து அத்தாக்கம் அகவெப்ப தாக்கமா அல்லது புறவெப்ப தாக்கமா என குறிப்பிடுக. அத்தாக்கம் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமா என குறிப்பிடுக. சரிதானே? முதலாவது கேள்வி, ஐதரசன் வாயுவின் தகனம் சம்பந்தமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. 10 H2O liquid, H2 gas, 10 H2. இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் டெல்டா HR. இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் டெல்டா HR அல்ல டெல்டா H. R ரியாக்ஷன் என்பதால R பாவிக்கிறாங்க, டெல்டா H. சரி, உள்ளீட்டு சக்தி முறை மூலம் இதை நாங்கள் கணிக்க போறோம் என்று சொன்னால் இவருடைய உள்ளீட்டு சக்தி எங்களுக்கு தேவை. சரிதான்? இந்த உள்ளீட்டு சக்தி எங்களுக்கு தேவை. ஆகவே உள்ளீட்டு சக்திகளை நான் தாரன். H2வினுடைய உள்ளீட்டு சக்தி, H2 கேஸினுடைய உள்ளீட்டு சக்தி 0 கிலோஜூல் மூல் -1. அதே போல O2 கேஸினுடைய உள்ளீட்டு சக்தியும் 0 கிலோஜூல் மூல் -1. H2O லிக்யூடினுடைய உள்ளீட்டு சக்தி, H2O லிக்யூடினுடைய
உள்ளீட்டு சக்தி 286 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. 286 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இவ்வளவு தரவுகளையும் பயன்படுத்தி இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பத்தை நீங்கள் கணிக்க வேணும். மேல சமன்பாடு இருக்கு, சாதாரணமாக உங்களால கூட்டி கழிச்சு கணிக்க முடியும். ஒரு கணிச்சு பாருங்க. இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் டெல்டா எச் வந்து அப்படி இருக்கும் என்று கூட்டி கழிச்சு பாருங்க. அப்படி இழந்த போது முதலாவது இந்த சமன்பாடு எழுதப்பட வேணும். இந்த சமன்பாட்டுக்குரிய புள்ளிகள் கிடைக்கும். அடுத்தது இந்த சமன்பாட்டுல நீங்கள் பொருத்தமான முறையில அலகுகளோட பிரதியிட வேணும். அதற்குரிய புள்ளிகளும் கிடைக்கும். மூன்றாவதாக நீங்கள் அதன் விடைகளை போட்டுக்கொள்ளலாம். அப்ப பொதுவாக இந்த மாதிரியான வெப்ப உள்ளுறை மாற்றம் காண சொல்லி கேட்கிற கேள்வியில 3 படிகளுக்கு 9 புள்ளிகள் பொதுவாக வழங்கப்படுவது வழக்கம். சில நேரத்தில் அலகுக்கும் புள்ளி போட்டு 10 புள்ளி கொடுக்கப்படலாம். சரி, அப்ப முதலாவது படி எந்த ஒரு தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் கேட்டால் தாக்க வெப்பம் டெல்டா எச் வந்து சிக்மா விளைவு செய்ய சிக்மா தாக்கி. இந்த சிக்மா என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட விளைவுகள் காணப்படும் போது அதின் கூட்டுத்தொகை. இந்த சிக்மா என்ன சொல்றது? ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கிகள் காணப்படும் போது அதின் கூட்டுத்தொகை. ஆகவே இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம் டெல்டா எச் இங்க சமன்பாடு இருக்கிறதால நான் அதில் ஒன்று செய்யல. டெல்டா எச் வந்து விளைவுகள்கிட்ட உள்ளீட்டு சக்தி. இங்க யார் விளைவு? நீ. அப்ப H2O லிக்யூட் இந்த உள்ளீட்டு சக்தி. இதுல 2 இருக்கிறதால இதை நாங்க 2 அளவு இருக்கும். ஐதரசன் உள்ளீட்டு சக்தி அதுலயும் 2 இருக்கிறதால 2 ஆள் நாங்கள் பெருக்கிக் கொள்வோம். ஒட்சிசன் உள்ளீட்டு சக்தி இவ்வளவுத்தையும் கூட்டி கழிச்சம் என்று சொன்னால் தாக்கத்தினுடைய உள்ளீட்டு சக்தி வரும். நீங்க இந்த சமன்பாடு எழுதினீங்கன்னா உங்களுக்கு பிரதியிடுவதற்கு இலகுவாக இருக்கும். ஆகவே டெல்டா எச் சமன் 2 தர H2O லிக்யூட்டுக்கு பரிமாணம் தந்திருக்கு. H2 பரிமாணம் O2 பரிமாணத்தை பிரதியிடுவதன் மூலம் நீங்கள் காணலாம். எனக்கு அதுக்குள்ள பிரதியிடும் போது இடங்காணாமல் வரும், அழிச்சிட்டு தான் மேலே எழுதுறேன். தாக்க வெப்பம் டெல்டா எச் சமன் 2 தர H2O லிக்யூடினுடைய உள்ளீட்டு சக்தி தரப்பட்டிருக்கு 286 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இதுதான் 2. ஐதரசன் உள்ளீட்டு சக்தி 0 என்பதால நீங்கள் அது பிரதியிட்டு காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஒட்சிசன் உள்ளீட்டு சக்தி அப்ப 0 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இப்ப சில பேர் 0 தானே என்று சொல்லி பிரதியிடாமல் விடுபவர்கள் இருக்கிறோம். ஆனா பிரதியிட்டு காட்டும், பிரதியிட்டுக்குரிய புள்ளி கிடைக்கும். ஆகவே டெல்டா எச் வந்து 2 தர 286 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஆக இருக்கும். அங்கால எல்லாம் 0 இருக்கு. இதை நீங்க பெருக்கினீங்க என்றால் சகதர செய்ய 572 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஆக இருக்கும். பொதுவாக தாக்க வெப்பத்தினுடைய அலகை நாங்கள் கிலோ ஜூல் என்று குறிப்பிட்டுக் கொள்வோம். பொதுவாக தாக்க வெப்பத்தினுடைய அலகை வந்து நாங்கள் கிலோ ஜூல் என்று குறிப்பிட்டுக் கொள்வோம். ஆனாலும் ஒரு அலகு தாக்கத்தினுடைய வெப்பமாக நாங்கள் குறிப்பிடப்படுவதால, ஒரு அலகு தாக்கத்தை ஒரு மூலாக கருதுவதால, தாக்கிய ஒரு மூலாக கருதாமல் தாக்கத்தை ஒரு மூலாக கருதுவதால நாங்கள் கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்ற அலகை போட்டுக் கொள்ளலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில ஒரு மூல் தாக்கத்தை நாங்கள் ஒரு அலகாக கருதி கொள்வோம். ஒரு அலகு தாக்கம் முற்றாக நிகழும் போது ஏற்படுகின்ற வெப்ப உள்ளுறை மாற்றம். அதனால நீங்கள் இந்த இடத்துல இந்த அலகை பாவிக்கலாம். ஆனால் தாக்க வெப்பத்தின் அலகு வந்து பொதுவாக நாங்கள் கிலோ ஜூல் என்று தான் சொல்லிக் கொள்வோம். மூல் மைனஸ் 1 என்று சொல்ல இந்த மூல் மைனஸ் 1 என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னால் ஓரலகு தாக்கம் என்று சொல்லுது. ஓரலகு தாக்கம் ஈசமானபடி தாக்கம் சமப்படுத்தப்பட்டிருக்க இந்த ஓரலகு தாக்கம் உலகத்தையும் ஒரு மூலாக வருகிறது. ஓரலகு தாக்கம்
நடைபெறும் போது ஏற்படுகிற வெப்ப உள்ளுறை மாற்றம் 572 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அப்ப விடை வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மைனஸிலே அமைது. மைனஸிலே அமைஞ்ச என்ன அர்த்தம்? தாக்கம் தொகுதியில நடக்குது. அப்ப வெப்பம் வந்து வெப்ப உள்ளுறை மாற்றம் என்று சொன்னால் அந்த தொகுதியில இருந்து சக்தி வந்து சூழலுக்கு வெளியில வருகிறது அர்த்தம். உங்களுக்கு நான் சொன்ன உள்ளெடுக்கப்படுற சக்தியை நாங்கள் பிளஸ் ஆகவும் வெளிவிடப்படுற சக்தியை மைனஸ் ஆகவும் நொட்டேஷன் கொடுத்துக்கொள்றோம். அப்ப உள்ளெடுக்கப்படுற சக்தி அகவெப்பம் சொன்னால் வெளிவிடப்படுற சக்தி புற வெப்பம். அப்ப உங்களுக்கு இதுல இன்னொரு கேள்வி கேட்கப்பட்டிருக்குது, இது அகவெப்ப தாக்கமா அல்லது புறவெப்ப தாக்கமா என குறிப்பிடுகன்னு சொல்லி. அகவெப்ப தாக்கமா அல்லது புறவெப்ப தாக்கம். அப்ப வெப்ப உள்ளுறை மாற்றம் அல்லது தாக்க வெப்பம் மைனஸ்ல இருக்கிறதால தொகுதியில இருந்து சக்தி வெளியில வந்திருக்கு. ஆகவே இந்த தாக்கம் ஒரு புறவெப்ப தாக்கம். அப்ப ஐதரசனும் ஒட்சனும் தாக்கி நீர் உருவாகுவதற்கான இந்த தாக்கத்துல வந்து சூழலுக்கு சக்தி விடுவிக்கப்படும். சூழலுக்கு சக்தி விடுவிக்கப்படும். அந்த சக்தி 572 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 ஆக இருக்கு. ஆகவே இந்த தாக்கம் ஒரு புற வெப்ப தாக்கம். அடுத்த கேள்விக்கு முடிவெழுதி கொண்டு புற வெப்ப தாக்கம். காரணம் வெப்ப உள்ளுறை மாற்றம் வந்து மைனஸ்ல இருக்கு. அதாவது சூழலுக்கு வெப்பநிலை வெப்பம் விடுவிக்கப்படும். இது ஒரு புற வெப்ப தாக்கம். இதே மாதிரி தரப்படுற கேள்விகள் எல்லாம் நீங்கள் அணுக வேணும். பிராக்டிஸுக்காண்டி நான் கொஞ்சம் கேள்வியை கூட தாரேன். ஆக குறைஞ்சது 3 ஸ்டெப்ல இதுக்கானபடி அணுகப்பட வேணும். அதை விட படிய குறைக்க கூடாது. 2வது கேள்வி நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. எல்லாத்துக்கும் பொதுவா ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். வெப்ப உள்ளுறை மாற்ற தாக்க வெப்பத்தையும் அகவெப்ப தாக்கமா புறவெப்ப தாக்கமானு கேட்டிருக்கு. அடுத்த தாக்கம் வந்து கார்பனோர் ஆக்சைடு வாயுவும் O2 தாக்கி CO2 வாறு தாக்கம். நாங்கள் பூரணமாக சமப்படுத்தினால் 2 கார்பனோர் ஆக்சைடு 2 CO2 தரும். உள்ளீட்டு சக்தி முறை மூலம் நாங்கள் இந்த தாக்கத்தை அணுகுவதால எங்களுக்கு உள்ளீட்டு சக்தி தேவை. அப்ப தரவு தரப்படுகிறது உள்ளீட்டு சக்தி. கார்பனோர் ஆக்சைடின் உள்ளீட்டு சக்தி CO வாயுவினுடைய உள்ளீட்டு சக்தி வந்து 210 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. 210 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. அதே போல CO2 கேஸினுடைய உள்ளீட்டு சக்தி வந்து 394 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. O2 உள்ளீட்டு சக்தி 0. நியம நிலையில சுயாதீன நிலை மூலங்கள்ட்ட உள்ளீட்டு சக்தியை 0 என்று சொல்லி நாங்கள் ஒரு எடுகோள் எடுத்திருக்கோம். போன வகுப்புல அதை பற்றி கதைச்சிருந்தோம். நியம நிலைண்டா என்னன்னு சொல்லி, நியம நிலையில சுயாதீன நிலை மூலங்கள்ட்ட உள்ளீட்டு சக்தியை கணித்தல்களை இலகுவாக்கும் பொருட்டு நாங்கள் 0 என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கணித்தல்களை இலகுவாக்குறதுக்காண்டி 0 என்று எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே சுயாதீன நிலை மூலங்கள்ட்ட உள்ளீட்டு சக்தி தராட்டாலும் அந்த எடுகோளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும். நியம நிலை என்று சொல்லி தாக்கம் குறிப்பிடப்பட்டால் O2 உள்ளீட்டு சக்தி 0 என்று நீங்கள் எடுத்துக் கொள்ளலாம். சரி, கேள்வியை செய்யுங்க. நான் அடுத்த கேள்வியும் எழுதுறேன். 3வது கேள்வி எழுதுறேன், நீங்கள் கேள்வியை செய்யுங்க. 2 கார்பன் சொல்லிட்டும்
ரெண்டு H2 கேஸும் தாக்கி C2H4 வருது. இதுல உள்ளீட்டு சக்தி C2H4 இந்த உள்ளீட்டு சக்தி வந்து சக 54 என்று தரப்பட்டிருக்கு. சக 54 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. சுயாதீன நிலை மூலகங்கள்ட்ட உள்ளீட்டு சக்தி நியம நிலை என்றா 0. நான் கார்பன் உள்ளீட்டு சக்தியை 0 என்று தாரன். அதே போல ஹைட்ரஜன் உள்ளீட்டு சக்தியை 0 என்று தாரன். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிரதிட்டு செய்துட்டு இது அகவெப்ப தாக்கமோ புறவெப்ப தாக்கமோ சொன்னா சரி. வெப்பட்ட தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கமா இல்ல புறவெப்ப தாக்கமான்னு குறிப்பிட்டோம். தாக்க வெப்பம் டெல்டா H பஞ்சிப்படாமல் சமன்பாடு எழுதுகிறோம். சிக்மா விளைவு சிக்மா தாக்கி. விளைவு இங்க யார் என்பதை குறிப்பிட்டு பிரதியிட்டம் என்றால் நல்லம். CO2 கேஸ் அதுல 2 இருக்கு. தாக்கிகள் CO-வும் O2-வும். இங்க CO-ல 2 இருக்கு. ஆகவே தர 2. தாக்கிகள்கிட்ட உள்ளீட்டு சக்தியை கூட்டி கழிச்சம் என்றால் சரி. இதுல நீங்க பிரதியிட வேண்டியான். பிரதியிடும் போது திசைகளை கருத்துல கொள்ளணும். மனம்ண்டா சய வந்தா பிரேக்கெட்டுக்கு போட்டு பிரதியிடுங்க. 2 தர CO2 உள்ளீட்டு சக்தி சய 394 குழப்பினால் சய 394 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 அளவோட பிரதியிடப்பட போகுது. சய 394 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இதை நீங்க 2 அளவு இருக்கணும். இங்க 2 CO2 இருக்கு. சய பிரேக்கெட் 2 பெற CO-வினுடைய உள்ளீட்டு சக்தி சய 210 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. O2 உள்ளீட்டு சக்தி 0 என்று தரப்பட்டிருக்கு. நீங்கள் அது பிரதியிடத்தான் வேணும். பிரதியிடத்தான் வேணும். 0 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்று குறிப்பிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணும். அப்ப உங்களுக்கு CO-வினோட உள்ளீட்டு சக்தியின் 2 மடங்கு O2-வினுடைய உள்ளீட்டு சக்தி உலகத்தை கழிக்க போறீங்க. இதே 2 பெருக்க போறீங்க. இது 2 பெருக்கிறீங்க. அது 0 என்று வரும். அப்ப இது சய, இதுல சயதுல சக என்று வரும். இது சயவில வரும். இதனால 2 பெருக்கும் போது சய 788 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1 என்று வரும். உங்களுக்கு இந்த ஸ்டெப் தான் மிக முக்கியம். இது நீங்கள் போய் அழகு போட்டு மேற்கொள்ள அவசியம் இல்லை. படாயிரம் பிடி எடுத்தாலே சந்தோஷம். ஆனால் அது விட வராது. இல்லை அப்படி இவ்வளவு சுருக்கல் இருக்குதானே. அப்ப வெளியில எங்கேயும் செய்கிறத விட இதுலயே வச்சு செய்கிறது சுகம். ஒரு செயதர செய்யசாக 420 என்று வரும். உங்களுக்கு 788 இருந்து 420 கழித்தால் திசை வந்து சய விலை இருக்கும். அவை விட சய 368 அழகு போடோடு கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. சய 368 கிலோ ஜூல் மூல் மைனஸ் 1. இங்க மைனஸ்ல விட வாரதால இது ஒரு புறவெப்ப தாக்கம். மைனஸ்ல விட வாரதால இது ஒரு புறவெப்ப தாக்கம்.
அடுத்த கேள்வியை நீங்கள் அணுகலாம். பஞ்சு படாமல் நான் சொன்ன மாதிரி வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H வந்து சிக்மா விளைவு சிக்மா ஆக்கி. அப்ப டெல்டா H சமன் விளைவு யாருங்க C2H4. அப்ப C2H4 ஒன்று இருக்கிறதால பெருக்க வேண்டும் அவசியம் இல்லை. கேஸ் கழிக்க போறோம். ஆற கழிக்க போறோம். 2 கார்பன் சொல்லிட்ட சக 2 H2 கேஸ். இங்க கார்பன் ஐதரசன் உள்ளீட்டு சக்தியை 0 என்று தந்திருக்கேன். 0 கிலோ ஜூல் மோல் -1. ஆகவே C2H4 என்ற பிரமாணம் உங்களுக்கு தெரியும் 54. இப்ப சக 54 விளைவின் உள்ளீட்டு சக்தி சக 54 கிலோ ஜூல் மோல் -1 சய 2 தர 0 கிலோ ஜூல் மோல் -1 சக 2 தர H2 0 கிலோ ஜூல் மோல் -1. உங்களுக்கு விளைவாக 54 இது 0 என்று வந்து சக 54 கிலோ ஜூல் மோல் -1. இதுல வந்த வருமானம் சய 368 கிலோ ஜூல், இது சக 54 கிலோ ஜூல். ஆகவே இந்த தாக்கம் வந்து ஒரு அகவெப்பத்துக்குரிய தாக்கம். நாங்கள் சக்தியை சூழல்ல இருந்து தொகுதிக்கு கொடுக்க வேணும். நாங்கள் சக்தியை கொடுக்க வேணும் இந்த தாக்கத்தில். கொஞ்சம் கேள்வி இதெல்லாம் நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த வகுப்பு செய்துதாங்க. சரி, 4வது கேள்வி. ரெண்டு அலுமினியம் சாலிட் இருக்கு. Fe2O3 சாலிட், 2 Fe சாலிடும் ஒரு Al2O3 இதான் இந்த தாக்கம். இந்த தாக்கத்தினுடைய தாக்க வெப்பம்தான் கேள்வி. அதுக்காக உள்ளீட்டு சக்திகள் தரப்படுது. இந்த தாக்கம் நியம நிலையில நிகழுவதாக நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு அலுமினியத்தின் உள்ளீட்டு சக்தியும் இரும்பின் உள்ளீட்டு சக்தியும் தர வேணும் என்ற அவசியம் இருக்காது. தாக்கம் நியம நிலைக்குரிய என்று தந்தால் சுயாதீன நிலை மூலகங்கள்கிட்ட உள்ளீட்டு சக்தி 0. ஆகவே அலுமினியத்தின் உள்ளீட்டு சக்தியும் Fe உள்ளீட்டு சக்தியும் தர தேவையில்லை, 0. உங்களுக்கு Fe2O3 Al2O3 சக்தி இருந்தால் போதும். உள்ளீட்டு சக்தி தாரல் உள்ளீட்டு சக்தி Al2O3 உள்ளீட்டு சக்தி வந்து 1670 கிலோ ஜூல் மோல் -1. அதே போல Fe2O3 உள்ளீட்டு சக்தி பௌதிக நிலையை போட்டுக்கொள்ளுங்க சொல்லிட்டா 826 கிலோ ஜூல் மோல் -1. அடுத்த கேள்வி, C2H2 கேஸ். C2H2 கேஸ் 2 H2 கேஸ்
C2H6 வருது. C2H6 கேஸ் வருது. இதுல உள்ளீட்டு சக்தி C2H2 சக 228 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. எல்லாருக்கும் அழகு கிலோஜூல் மூல் மைனஸ் 1 தான். அதே நேரத்துல C2H6 இந்த உள்ளீட்டு சக்தி வந்து எல்லா பௌதிக நிலை வாயுவா. இங்க இருக்கிற பௌதிக நிலையில இருக்கக்கூடிய தரவு தான் தரப்படுது. 85 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. தாக்கம் செய்து சமன்பாட்டில் அப்ளை பண்றதுனா சரி, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆறாவது கேள்வி, கார்பனோர் ஆக்சைடு வாயுவும் 2 H2 வாயுவும் தாக்கி மெத்தனால் வருது. CH3OH வருது. அது திரவம் சொல்லப்பட்டது. அப்ப உள்ளீட்டு சக்தி கார்பனோர் ஆக்சைடு வாயுவுக்கு 210 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. 210 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. மெத்தனால் CH3OH இந்த உள்ளீட்டு சக்தி, CH3OH லிக்விட் இந்த உள்ளீட்டு சக்தி 240. சக 240 மெத்தனால் இந்த உள்ளீட்டு சக்தி சக 240. ஏழாவது, C2H5OH C2H4 gas H2O liquid. இதுல C2H5OH இந்த உள்ளீட்டு சக்தி, லிக்விட் இந்த உள்ளீட்டு சக்தி 278 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. C2H4 இந்த உள்ளீட்டு சக்தி வாயு சக 52 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. H2O liquid இந்த உள்ளீட்டு சக்தி 286 கிலோஜூல் மூல் மைனஸ் 1. இன்னொரு கேள்விதான், எட்டாவது கேள்வி. தாக்கத்தை நான் இங்கே கீழே எழுதுறேன். தெரியுமா? எட்டாவது கேள்வி, 2 அமோனியா வாயு ஒரு CO2 வாயு ஒரு யூரியா வருது. CONH2 twice. இது பேர் யூரியா. சாலிட் என்றே வச்சுக் கொள்வோம். சக H2O liquid தாக்கம். இவர்களுடைய உள்ளீட்டு சக்தியை நான் இதுக்குள்ள எழுதுறேன். இவர்களுடைய உள்ளீட்டு சக்தி அமோனியாவினுடைய உள்ளீட்டு சக்தி NH3 உள்ளீட்டு சக்தி
சய 46 கிலோஜூல் மூல் -1. சய 46 கிலோஜூல் மூல் -1. CO2 உள்ளீட்டு சக்தி சய 394 கிலோஜூல் மூல் -1. யூரியா CONH2 twice உள்ளீட்டு சக்தி சய 330 கிலோஜூல் மூல் -1. சய 330 கிலோஜூல் மூல் -1. H2O லிக்விட் உள்ளீட்டு சக்தி முதல் சந்தர்ப்பங்கள்ல தந்திருப்பேன், நோட் பண்ணிக்கொள்ளுங்க. H2O லிக்விட் உள்ளீட்டு சக்தி சய 286 கிலோஜூல் மூல் -1. எவ்வளவுத்தையும் பயன்படுத்தி தாக்கத்தினுடைய தாக்க வெப்பத்தை கணிக்கணும். எல்லா கேள்வியும் ஒரே மாதிரி கேள்விதான். ஏன் இந்த கேள்வி எல்லாம் ஒரே மாதிரி தரப்படுதுன்னு சொன்னால் கைக்கு படினமாகணும் கேள்வி, சரிதானே? நீங்கள் வடிவ சமன்பாடுகள் எழுதி சமன்பாடுல பிரதியீடு செய்து அகவெப்ப தாக்கம் புறவெப்ப தாக்கம் குறிப்பிட வேணும். ஒரு கேள்வி செய்தாலும் கிடைக்கிற ஸ்கில்லாம் உலக கேள்வி செய்து கிடைக்க போகும். ஆனால் இந்த பயிற்சி எங்களுக்கு என்ன செய்யும்னா மறக்காமல் வச்சிருக்கு. செய்துட்டு அடுத்த வகுப்புகளில் எனக்கு போட்டுக்கொள்ளுங்க. சரி, இதோட நான் இதை நிறைவு செய்து கொள்றேன். நீங்கள் அடுத்த வகுப்புகளில் எனக்கு 2019 அந்த பாஸ்பேவர் ஸ்ட்ரக்சர் கேள்வியும் இவ்வளவு கேள்வியும் என செய்து ஒருக்கா போட்டுக்கொள்ளும். சரியா? விட்டா எல்லாருக்கும் சோம்பொறி பார்த்து சோம்பொறித்தனம் தான் கூடியிருக்கும். சரியா? நீங்கள் தரவுகளை நோட் பண்ணா லீவ் பண்ணலாம், மற்ற தரவுகளை நோட் பண்ணிட்டு லீவ் பண்ணலாம்.